ஹாய், இன்னைக்கு கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறம் பே லீஃப் இதெல்லாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு, அப்புறம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கரண்டி தேங்காய் தக்காளி செய்யறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்க. அப்பதான் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். ஃபைனலாக தக்காளி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கூட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைனாக அடிச்சுக்கலாம். அதே சட்டியில் இந்த மசாலா, தேவையான அளவுக்கு தண்ணி, அப்புறம் நம்ம வேக வச்ச கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தாளிப்பு. அதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஃபைனலாக கொஞ்சமாக மஞ்சள் தூள். இந்த தாளிப்பு அப்படியே நம்ம கொதிச்சிட்டு இருக்க கடலைக்கறி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம யம்மியன் டேஸ்டியான கடலைக்கறி ரெடி. நல்லா சுட சுட புட்டு அப்புறம் கடலைக்கறி பெஸ்ட் காம்பினேஷன். நான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு தான் செஞ்சுருந்தேன். இது தோசை, இட்லி, ஆப்பம் இது கூடயும் நல்லா தான் இருக்கும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.